இன்னைக்கு ஐபிஎல்ல ராஜஸ்தான் ராயல்ஸ் அண்ட் மும்பை இந்தியன்ஸ் மோதிக்க போறாங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே சிஎஸ்கே கூட செம்மையா விளையாண்டு ஜெயிச்சாங்க. அவங்களுடைய செகண்ட் மேட்ச்ல லாஸ்ட் பால் வரைக்கும் த்ரில்லிங்காக எடுத்துட்டு போய் குஜராத் டைட்டன்ஸை வின் பண்ணாங்க. ரியான் பராகோட கேப்டன்சி இப்போ வரைக்கும் நல்லா தான் இருக்குது. அதே கான்ஃபிடன்ஸோட அவங்களோட தேர்ட் மேட்சை இன்னைக்கு மும்பை இந்தியன்ஸ் கூட கவுஹாத்தியில் ஏசிஏ பர்சாபரா ஸ்டேடியமில் விளையாட போறாங்க. மும்பை இந்தியன்ஸ் 2 பாயிண்ட் வச்சிருக்காங்க. 2 மேட்ச் விளையாண்டு ஒரு மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. 2 டீமுக்குமே இது ஒரு முக்கியமான மேட்ச் தான். இன்னைக்கு மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. என்ன மேட்சை கொஞ்சம் ஸ்பாயில் பண்ணாமல் இருந்துச்சுன்னா ரசிகர்களுக்கு கொண்டாட்டம் தான். இந்த ஸ்டேடியமை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே பவுலிங் ஃபர்ஸ்ட் தான் எடுப்பாங்க. டாஸ் வின் பண்ணவங்க 200+ ஸ்கோர் வந்து ஒரு காம்படிட்டிவ் ஸ்கோராக இருந்தாலும் பவுலர்ஸ்க்கும் இது ஃபேவரபுளான பிச்சாக தான் இருக்கும். இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னுக்கு ஃபேவரபிள் தான். விக்கெட் நல்ல டேர்ன் ஆகும், நல்ல எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கிடைக்கும். இந்த சீசனில் இந்த ஒரே ஒரு கேம் தான் இங்கே நடக்குது. ராஜஸ்தான் ராயலை பொறுத்த வரைக்கும் அவங்க ரவி பிஷ்னாய் மேலே பயங்கரமான ஹோப்பில் இருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் வந்து ஹர்திக் பாண்டியோட கேப்டன்சியில் விளையாடுறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. ரியான் பராகை பொறுத்த வரைக்கும் அவர் ஐபிஎல்ல 10 மேட்ச்சில் கேப்டன்சி பண்ணியிருக்காரு, 4ல் வின் பண்ணியிருக்காரு. ஹர்திக் பாண்டியா இது வரைக்கும் ஐபிஎல்ல 60 மேட்சஸ் வந்து கேப்டனாக இருந்து 36 மேட்ச் வின் பண்ணி கொடுத்துருக்காரு. ஹெட் டு ஹெட் பார்த்தோம்னா 30 மேட்ச் விளையாண்டுருக்காங்க. ஆர்ஆர் அண்ட் எம்ஐ 14 மேட்ச்சில் வந்து ஆர்ஆர் ஜெயிச்சிருக்காங்க. என்னதான் 16 மேட்ச்ல மும்பை இந்தியன்ஸ் ஜெயிச்சிருந்தாலும் இந்த கடைசியாக விளையாண்ட ஒரு 6 கேமில் 4 கேம் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் ஜெயிச்சிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னைக்கு மேட்ச் எப்படி போகுதுன்னு. கிரிக்கெட் அப்டேட்ஸ்க்கு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.